மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் 4 இயர் காம்ப்ளெக்ஸ் ப்ராபபிலிட்டி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெக்கானிக்ஸ் இது 5 பாடத்துக்கு மட்டும் ஒரு 9 ஹேண்ட் ரிட்டன் புக்லெட் முக்கியமான புக்லெட் தரோம். அதில் இருக்கிற ஒரு வினா தவறாமல் நல்லா பார்த்துக்கணும். வெறும் 1500க்கு உங்களுக்கு கொரியர் சார்ஜோடு அனுப்பி வைக்கிறோம். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் முக்கியமான சால்வ்டு ப்ராப்ளம்ஸ், ஹேண்ட் ரிட்டன் காப்பி ரொம்ப முக்கியமானது. ஒரு வாட்டி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்த 4 எது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னு கேட்குறாங்க. முதல்ல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்ததை நான் எழுதிட்டேன். ஓகே, இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எந்த மாதிரி இருக்குன்னா dy/dx + py = q இந்த வடிவில் இருக்குது இல்லையா? இப்போ இதில் p வேல்யூ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது p வேல்யூ என்னென்னா இங்கே ஒய்யோடு இருக்கிறது தானே p, இங்கே y கூட இருக்கிற எல்லாமே p. அப்போ p = 6x² + 5 + x³ இல்லையா? இதுதான் p. இப்போ இந்த ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்கிறது q. ஓகே, நீங்கள் pq எப்போ எடுக்கலாம்னா இந்த dy/dxோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கணும். வேறு ஏதாவது இருந்ததுன்னா அதில் டிவைட் பண்ணிட்டு தான் எடுக்கணும். சரிங்களா? ஸோ p கிடச்சிருச்சு. இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தான் கேட்குறாங்க. தொகையீட்டு காரணின்னு சொல்லுவாங்க தமிழில். e∫pdx இதுதான் ஃபார்முலா. இப்போது e∫ p வேல்யூ என்ன இதோ இருக்கு பாருங்கள், 6x² / 5 + x³ into dx. ஜஸ்ட் அந்த p இருக்கிற இடத்துல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போது e∫, இப்போ இந்த 6 வந்து 3 2s are 6, 3 × 2ன்னு பிரிச்சுட்டு 3 மட்டும் உள்ளே விட்டுட்டு 2 வெளியே எடுத்துடுறேன். அப்போது 3x² + 5 + x³ into dx இப்படி ஆகிடும். ஏன் சார் மாதிரி பண்ணீங்க? இப்போ பாருங்களேன், கீழே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிறது வரும். 5 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, x³ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x². ஸோ கீழே இருக்கிறதோட டெரிவேட்டிவ் மேலே இருக்கிறது வருதுன்னா அப்போ இந்த மொத்த இன்டகிரேஷன் என்ன அப்படின்னா லாக் போட்டு டினாமினேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷன் தான். அதாவது அந்த ரூல் இங்கே எழுதுகிறோம் பாருங்கள். இன்டகிரல் f'(x) / f(x) into dx = log f(x + c). இந்த ரூல் படி இது முக்கியமான ரூலுங்க. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்துக்கினே இருக்கும். கீழே இருக்கிற ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் மேலே இருக்குது. அப்போ மொத்த இன்டகிரேஷன் என்னன்னா லாக் போட்டு கீழே இருக்கிற ஃபங்க்ஷன். இப்போ அதுபடி இங்கே பார்த்தா அதுக்காக தான் நான் அந்த 2 மட்டும் வெளியே எடுத்தேன். பாருங்களேன், இப்போது 5 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 + x³ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x² வந்துருச்சுங்களா? ஸோ அப்போ இதோட மொத்த இன்டகிரேஷன் என்னன்னா e∫ இந்த 2 வெளியே அப்படியே தான் இருக்குது. இந்த இன்டகிரேட் வேல்யூவை log டினாமினேட்டர் 5 + x³. ஓகே, இந்த 2 வந்து இங்கே பவர் கொண்டு போயிட்டா அப்போ என்ன ஆகும்னா e∫ log 5 + x³ ஹோல் ஸ்கொயர். இங்கே ஈயும் லாகும் கட் ஆகிடும். அப்போ மிச்சம் பார்த்தீங்கன்னா 5 + x³ ஹோல் ஸ்கொயர். இதுதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். சரிங்களா? இப்போ அவங்க கேட்டது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தான், சொல்யூஷன் இல்லை. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5 + x³ ஹோல் ஸ்கொயர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு நிமிஷத்துலேயே போட்டு முடிச்சிடணும். நான் நிதானமாக இங்கே பாருங்கள், இந்த மெட்டீரியல் எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த 9 ஹேண்ட் ரிட்டன் காப்பி அனுப்புகிறேன் இல்லையா? அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 4 புக்லெட் வரும். வேறு லெவல் உங்களுக்கு இருக்கும். அந்த ஹேண்ட் ரைட்டிங் காப்பி பிரிண்ட் எடுத்து பார்த்தா நிச்சயமாக எனக்கே ரொம்ப சூப்பராக எழுதியிருக்கமே. அதுக்கு என்ன ரீசன்னா உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நிதானமாக எழுதுறதுனால. பட்டுன்னு போட்டால் ஹேண்ட் ரைட்டிங் பார்க்க முடியாதுல்ல, கொஞ்சம் கிறுக்கின மாதிரி இருக்கும். பட் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நிதானமாக எழுதுறதுனால அந்த புக்லெட் அப்படியே அனுப்பி வைக்கலாம் யாருக்கும் அப்படின்ற அளவுக்கு இப்போ அனுப்பி வச்சுட்ருக்கோம். வெறும் 1500க்கு அந்த 9 புக்லெட்டில் என்ன தான் இருக்குன்னு ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன தான் இந்த 9 புக்லெட்ஸ் பார்த்தாலும் ஃபுல் செட்டு மெட்டீரியல் வாங்கி கம்ப்ளீட்டாக பார்த்தாலும் ஒழிய போட்டியில் ஜெயிக்க முடியும். அதை மறந்துடாதீங்க. ஃபுல் செட்டு மெட்டீரியல் வேணுன்றவங்க 7358591547 இந்த ஃபுல் செட்டு மெட்டீரியல் வாங்க முடியலன்றவங்க அட்லீஸ்ட் அந்த 9 புக்லெட்ஸ் வாங்கி ஒரு போட்டு பார்த்துட்டே இருங்க. வீடியோ ரெகுலராக பாருங்கள். ஓகே, வீடியோவை உங்களை சேஃப் ஜோன் கூட்டு போகுங்க. வேறு லெவலில் ஒர்த்தாக கண்டினியூஸாக ஒரு அடிக்க போகிறேன். ஆல்ரெடி அடித்து வச்சுருக்கேன். அது எல்லாமே நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் போடுங்க. நிறைய பேர் என்னென்னா நேற்று வந்ததில் ஒரு 100 மெசேஜ் வருதுன்னா அந்த பிளேலிஸ்ட்டு கேட்டு தான் வந்தது. பிளேலிஸ்ட் பூரா அனுப்பியிருக்கேன். அதில் ஒரு வீடியோ கூட விடாதீங்க. ஓகே, நமக்கு தேவை சப்ஜெக்ட் ஸ்கில்லுங்க. இந்த கணக்குக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இல்லை, சப்ஜெக்ட் ஸ்கில்லு. ஓகே, இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பாருங்கள். த சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்யூஷன் சொல்லணும், இன்டகிரேட்டிவ் ஃபேக்டர் கிடையாது. இப்போ இதை எடுத்துக்கிறேன். dy/dx + 2y / tan x
equal to 3x square cosecant square x. ஓகே, இப்போது இது dy by dx plus py equal to q இந்த வடிவில் இருக்கா. இங்கே p என்ன, p equal to இந்த y கூட இருக்கிறது 2 by tan x, அதாவது 1 by tan x cot xன்னு எழுதிக்கலாம் இல்லையா. இப்போ 2 cot x, இதை வந்து 1 byன்னு இருக்கிற tan x cot x, 1 by tan x is cot x, 2 முன்னாடி இருக்குது. ஸோ p வேல்யூ 2 cot x, q வேல்யூன்னு இங்கே q வந்து இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது 3x square cosecant square x. ஓகே, இது p, இது q. நீங்கள் இந்த p qன்னு எப்போ எடுக்கலாம்னா இந்த dy by dx டேர்ம் முன்னாடி எதுவும் இருக்கக்கூடாது. அது இருந்ததுன்னா அந்த டேர்மாலே வகுத்துட்டு அப்புறம் தான் எடுக்கணும். ஓகே, p q எடுத்தாச்சு. இப்போ e பவர் இன்டெக்ரல் pdx நம்ம கண்டுபிடிக்கணும். இது இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர். அப்போ e பவர் இன்டெக்ரல் p வேல்யூ வந்து 2 cot x into dx. ரைட், சரிங்க. இப்போது இந்த e பவர் இந்த 2 வெளியே எடுத்துடுறேன். இன்டெக்ரல் cot x இருக்கு இல்லையா, அதை cos x by sin xன்னு எழுதலாம் இல்லையா, into dx. இப்போ இது மட்டும் பாருங்கள், sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x வரும் இல்லையா. அப்போ மொத்த இன்டெகிரேஷன்னா log sin x. ரைட், இது இங்கே சொன்ன இந்த ரூல், அதாவது இன்டெக்ரல் f dash of x divided by f of x into dx equal to log f of x plus c இல்லையா. இதான் ரூல். சரி, இதை ஃபாலோ பண்ணுறோம். அப்போது e to the power 2 log sin x. ஓகே, இந்த 2 இங்கே ஸ்கொயராக இங்கே கொண்டு போயிடலாம் இல்லையா. லாகோட பவர் ரூல் யூஸ் பண்ணி முன்னாடி கொண்டு போயிடுறேன். அப்போ e to the power log sin square x. அப்போ இந்த ஈயும் லாகும் வேனிஷ் ஆகிடும் இல்லையா. அப்போ sin square x, ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று இன்வெர்ஸ் அது, அதனால் வேனிஷ் ஆகிடும். இப்போ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் நமக்கு கிடச்சிருச்சு, if sin square x. ஓகே, இப்போ இதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்மில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, வீடியோலேயே போய் பாருங்கள். அடிக்கடி அடித்து வச்சுருப்பேன் இந்த மாடல் நிறைய. அப்போது இதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் வந்து y into e power integral pdx equal to integral q into e power integral pdx into dx plus c. ஓகே, இப்போ y into e power integral pdx வந்து sin square x, இந்த இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் தான் e power integral pdx. ஸோ sin square x இங்கே போட்டுருங்க ஈக்குவல் டு இன்டெக்ரல் q வந்து இங்கே இருப்பாருங்க 3x square cosecant square x, 3x square cosecant square x into e power integral pdx வந்து sin square x into dx plus c. ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த y sin square x இருக்கு இல்லையா, இதை அப்படியே வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு இன்டெக்ரல். இப்போ இந்த cosecant square x 1 by sin square xன்னு எழுதிக்கலாம் இல்லையா. அப்போ அந்த sin ஸ்கொயரும் இதுவும் கட் ஆகிடும். ஸோ இது வந்து இதுக்கு தலைகீழ், இது வந்து இதுக்கு தலைகீழ்ன்றதுனால இது ரெண்டும் வேனிஷ் ஆகிடும். சரிங்களா. ஏன்னா cosecant square x 1 by sin square xன்னு எழுதி sin square x கீழே இருக்கிறது அங்கே மேலே இருக்கிறது கட் ஆகிடும். இப்போ வெறும் 3x ஸ்கொயர் மட்டும் இங்கே இருக்குது இன்ட்டு dx ப்ளஸ் c. சரிங்களா. இதுக்கு ஒன்று இன்வெர்ஸ் தலைகீழ், அதனால் கட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், y sin square x இந்த 3 வெளியே எடுத்துகிட்டு இன்டெக்ரல் x ஸ்கொயர் dx ப்ளஸ் c. இன்டெக்ரல் விட்டு 3 வெளியே எடுத்துட்டேன். x ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் x cube by 3. அப்போ y sin square x ஈக்குவல் டு 3 இன்ட்டு x ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணும்போது x cube by 3 ப்ளஸ் c. ஓகே, 3 கட் பண்ணிக்கலாம். அப்போது y sin square x ஈக்குவல் டு x cube ப்ளஸ் c. ஓகே, இவ்வளோ தாங்க சொல்யூஷன். இதில் எந்த இடம் புரியலனாலும் எனக்கு தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் பாருங்கள், y sin square x ஈக்குவல் டு x cube ப்ளஸ் c, ஆப்ஷன் டிங்க. ஓகே, இதெல்லாம் எளிமையானதுங்க. கடினமானதெல்லாம் அந்த 9 புக்லெட்டில் வருதுங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ODE PD ரெண்டுமே சேர்ந்து வரும் அதில். அதுவும் இதுக்கு முன்னாடி நிறைய பரீட்சையில் கேட்ட வினாக்களாக எடுத்து சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒன்றுக்கே நீங்கள் அசந்தணும், அந்த அளவுக்கு இருக்கும். அதை வாங்கி 4 புக்லெட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வர்றதை ஒரு ப்ராப்ளம் விடாமல் பார்த்துக்குங்க. அது ஒன்றுக்காவது அந்த 9 புக்லெட்டை வாங்கணும். அந்த 9 புக்லெட்டில் இன்னும் கூட வர்றது எதுன்னா அவங்கள மிரட்டுற மாதிரி 4 இயர் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். 4 இயர் காம்ப்ளெக்ஸ் வேறு லெவலில் இருக்குங்க அந்த 9 புக்லெட்டில். சார் நான் ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிட்டேன் சார், அதை நிறைய பார்த்துட்டு வரேன் ஒன்று விடாமல்னா போதுங்க. இந்த 9 புக்லெட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா.
ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்க பாருங்கள். வாங்க முடியாதவங்களுக்கு இந்த 9 புக்லெட்டில் இருக்கிறதையாவது வாங்கி ஒரு புரட்டி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பாருங்கள். என்ன கேட்குறாங்க? சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சொல்யூஷன் கேட்குறாங்க. இப்போது dy/dx ப்ளஸ் 3x² by 1 plus x³ equal to 1 plus x² by 1 plus x³. ஓகே, இப்போ இது dy/dx plus py equal to q இந்த வடிவில் இருக்கா? இங்கே p வேல்யூ என்ன? p equal to 3x² by 1 plus x³. q என்ன? 1 plus x² by 1 plus x³. ஓகே, இப்போது e power integral pdx நமக்கு தேவை. e power integral pdx equal to e power integral p வேல்யூ இது 3x² by 1 plus x³ into dx. ஓகே, கீழே இருக்கிறது ரிமூவ் பண்ணால் மேலே இருக்கிறது வருது. அப்போது e to the power இந்த மொத்த இன்டகிரேஷன் என்னன்னா லாக் போட்டு கீழே இருக்கிறது 1 plus x³. இயும் லாக் கட் ஆகிடும் 1 plus x³. ஓகே, இவ்வளோதான். இப்போது ஜென்ரல் சொல்யூஷன் நம்ம எழுதுவோமா? y into e power integral pdx equal to integral q into e power integral pdx into dx plus c. ஜஸ்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். y into e power integral pdx வந்து 1 plus x³. q என்ன பாருங்கள் 1 plus x² divided by 1 plus x³ into e power integral pdx வந்து 1 plus x³ into dx plus c. இப்போ இந்த 1 plus x³ இருக்குல்ல, இது கட் பண்ணிக்கலாம். அப்போ y into 1 plus x³ equal to இந்த 1 plus x integral 1 plus x² இது மட்டும் தான் இருக்குது மேலே into dx plus c இல்லையா? இப்போது y into 1 plus x³ equal to integral dx இந்த dx உள்ள மல்டிப்ளை பண்ணி இன்டெக்ரல் மொத்தத்துக்கும் பிரித்தோம் அப்படின்னா integral dx plus integral x² dx plus c. இன்டெக்ரலில் பிரிக்கிறேன், உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்ம் பிரித்து கொடுத்துருக்கேன். இப்போ y into 1 plus x³ integral dx வந்து x plus integral x² dx வந்து x³ by 3 plus c இல்லையா? என்ன இங்கே பாருங்கள், integral x power n dx equal to x power n plus 1 by n plus 1 plus c. இந்த ரூல் படி இப்போ இங்கே 3 இருந்தால் இங்கே 2 இருக்குது இல்லையா? அப்போ 2 இருந்தால் 2 plus 1 3 ஆகிடும், x³ by 3. இந்த அதுபடி தான் இது பண்ணியிருக்கேன். integral dx வந்து x. ஓகே, ஸோ இதான் வந்து ஜென்ரல் சொல்யூஷனாக வந்து நிற்குது இப்போதைக்கு. இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி தேவையான வடிவத்துக்கு எதனா கொண்டு வந்திருந்தாங்கன்னா பண்ணிக்கோங்க, இல்லைனா அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ y into 1 plus x³ x plus x³ by 3 plus c. இது எந்த ஆப்ஷன் பாருங்கள்? 4ல் ஆப்ஷன் சி, ரைட். ஸோ கரெக்டாக 4 ஆப்ஷனில் இருக்கிற ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் எடுத்துருங்க. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு சொல்லித்தரீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து போடுறத விட ஒரு ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணுறோன்னு வைங்களேன், நல்லா அப்படியே ஒரு ஸ்டெப்பாக போட்டுனே வரோம், மெல்ல போடுறோன்னு வைங்களேன். போட்டே வரும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதை சிம்பிளிஃபை பண்ணணும்னு தோணாது. போதும் இப்படியே நிறுத்திக்கலாம், இதுக்கு மேலே ஒன்றும் இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி ஸ்டேஜ் தானாகவே உள்ளுணர்வு இருக்கணும். இதுக்கு மேலே என்ன இதில் டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியிருக்கு? எல்லா ப்ராப்ளமும் நான் சொல்கிறேன். அப்படியே வந்து வேறு வடிவத்துக்கு எதனா மாற்றி வேணும்னே ட்விஸ்ட் பண்ணி வச்சுருந்தாலும் நமக்கு டைப் பண்ணி கொண்டு தான் வரணும், சரிங்களா? நாம் சால்வ் பண்ணி வச்சுருக்கிற ஆன்சர் ஏன் இதில் இல்லைன்னு கேட்கக்கூடாது. 4 ஆப்ஷனில் எதனா ஒரு வடிவத்துக்கு கொண்டு வர முயற்சி பண்ணணும், சரிங்களா? சரிங்க, இப்போ சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இங்கே பாருங்கள், இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. கூடவே இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை யூஸ் பண்ணணும், சரிங்களா? இப்போ இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுக்காம இதுக்கு முன்னாடி போட்டோம். இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷன் நீங்கள் சொல்லணும் வித் திஸ் இனிஷியல் கண்டிஷன். இந்த இனிஷியல் கண்டிஷனை யூஸ் பண்ணி அந்த கான்ஸ்டன்ட் சி கண்டுபிடிக்கிறதுக்கு இதை கொடுப்பாங்க, அந்த சியை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரிங்க, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். dy/dx. நேற்று ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலுமே அவங்க பேசும்போது அடாடா அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் பெட்டராகவும் ஃபீல் பண்ணோம். என்ன ரீசன்னா, சார் நீங்கள் வீடியோஸ் கொடுங்க, ஒரு லென்த்தியாக 1 hour 2 hour வீடியோ கொடுங்க சார், சூப்பராக இருக்குது சார் வீடியோஸ் அப்படின்னாங்க. கண்டிப்பாக கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க. உங்களுடைய பிளெஸிங்ஸ் இருக்கிற வரைக்கும் நாங்கள் நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க, எங்களை என்கரேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக நாங்கள் நிறைய இன்னும் பார்த்து கொடுப்போம். ஓகே, உங்களுடைய நல்ல ஆதரவு தான் எங்களை அடுத்த லெவல் கூப்பிட்டு போகும். எங்களோட வெற்றி எங்களுதுன்றதை விட உங்கள் தான். ஸோ நிச்சயமாக கொடுக்குறேங்க.
ஏன்னா வீடியோஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் தொடர்ந்து ஒரு 1 hour வீடியோ கொடுக்கும்போது எங்களுக்கு எவ்வளோ பெட்டராக ஃபீல் ஆகும் சார்னு சொன்னாங்க. நிச்சயமாக கொடுக்குறேன். இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்தாச்சு. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். dy/dx + py = q. இதில் p என்ன cot x. அப்போது where p = cot x, q = 4x cosecant x இல்லையா? இப்போ e power integral pdx நமக்கு தேவை. e to the power integral p value cot x into dx, right? இப்போ e to the power integral cot x எப்படி எழுதலாம்? cos x by sin x into dx. இப்போ sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x இல்லையா? அப்போது கீழே இருக்கிறது ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் மேலே இருக்கிறது வருது. அப்போ மொத்த இன்டகிரேஷன் வந்து log sin x. அப்போ e to the power log இந்த டினாமினேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷன் லாக் போட்டு டினாமினேட்டரில் இருக்கிறது. இந்த இங்கே கீழே இருக்கிற இ அப்படியே வருது. மேலே இன்டகிரேஷன் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த இயை லாக் கட் ஆகிட்டு sin x. சரிங்களா? இதுதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் sin x. சரிங்க. இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் என்ன? y into e power integral pdx equal to integral q into e power integral pdx into dx plus c, ரைட்? இப்போ y into e power integral pdx வந்து sin x, ரைட்? integral q வந்து பார்த்திங்கன்னா q இங்கே இதாக இருக்கும் 4x cosecant x, 4x cosecant x into e power integral pdx வந்து sin x into dx plus c, ரைட்? இந்த 1 இந்த sin cosecant x 1 sin x எழுதலாம். அந்த sin கட் பண்ணிக்கலாம். அப்போ cosecant சைனும் கட் ஆகிடும் இல்லையா? ஒன்றுக்கு ஒன்று தலைகீழுது. ஸோ அப்போ y sin x ஈக்குவல் டு, இப்போ தலைகீழுன்றது வேறு, இன்வெர்ஸ்ன்றது வேறுங்க. ட்ரிக்னோமெட்ரிக் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்னு இருக்குது இல்லையா? அது வேறு. நம்ம இன்வெர்ஸ்ன்ற வார்த்தை இங்கே பொருத்தமானது இல்லை. தலைகீழ், இதோட தலைகீழுது, இதோட தலைகீழுது அப்படின்னு தான் சொல்லணும். இன்வெர்ஸ்னு சொல்கிறது தவறு. சரிங்களா? இந்த 4 வெளியே எடுத்துடுறேன். 4 integral x dx plus c. ஏன்னா ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வேறு, இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்குங்க. ஸோ மிரண்டு போடுவீங்க. அதெல்லாம் கிளாஸ் எடுக்கிற நேரம் கிடைக்கும்போது உங்களுக்கு எப்பா என்னடா இது இவ்வளோ நேரம் ஏன் சார் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நடத்திட்டு டைம் வேஸ்ட் பண்ணீங்க, இதெல்லாம் எவ்வளோ தெரிய வருது சார் எங்களுக்குன்னு சும்மா அசர்ற அளவுக்கு ஒரு கிளாஸும் அது இருக்கும். கண்டிப்பாக கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், y sin x அப்படி இருக்கட்டும். இது ஏன் கொடுக்குறேன்னா, இவ்வளோ எளிமையான விஷயத்தை நீங்கள் விட்டுட்டு வரன்றீங்க. அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. டிஃபரன்ஸ் ODEPD தாங்க உங்களை காப்பாற்றுறது. ஃபஸ்ட்டு ட்விஸ்ட் பண்ணாலும் நீங்கள் அழகாக ஃபார்முலா சொல்யூஷன் வச்சு போட்டுன்னு வந்துன்னே இருக்கலாமே. ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா இருக்குது, அப்படியே யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறேன். வேறு எதனா புது கண்டுபிடிப்பாங்கன்னா நிகழ்த்தப்படுதாங்க. டயக்ராம் போட்டு ஏதாவது எடுத்துகிட்டு வந்து இங்கே சொல்ல வேண்டியிருக்கா? இல்லையே. ஸோ டயக்ராம் ஏற்ற மாதிரியான சொல்யூஷன் இது வருமா? இல்லையே. வெறும் ஃபார்முலா அப்படியே சால்வ் பண்ணுற ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா தெரிஞ்சால் போயினே இருக்கலாமே. அவ்வளோதான். y sin x equal to 4 into integral x dx வந்து x square by 2 plus c, ரைட்? இப்போ இந்த 2 கட் பண்ணிடலாம். அப்போ y sin x equal to 2x square plus c. இதுதான் சொல்யூஷன். பட் இனிஷியல் கண்டிஷன் கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோன்னா x equal to pi by 2 y 0 இதில் கொடுக்குறோம். புட் c கிடச்சிரும். இப்போ yக்கு 0 கொடுத்தா இந்த பக்கம் ஃபுல்லாக 0 ஆகிடும். இங்கே y 0 வருது இல்லையா? அப்போ 0. இங்கே எக்ஸுக்கு pi by 2 கொடுத்தோம்னா ஸ்கொயர் பண்ணும்போது 2 into pi square by 4 ஆகும். ஸ்கொயர் பண்ணுறோம் இல்லையா? அப்போ என்ன ஆகுனா 0 equal to 2 into எக்ஸுக்கு pi by 2 உள்ளே கொடுக்குறீங்க. pi by 2 போட்டு மேலே ஸ்கொயர் ப்ளஸ் c. இப்போ 0 equal to 2 into ஸ்கொயர் பண்ணும்போது pi square by 2 square 4 ப்ளஸ் c. இந்த 2 கட் பண்ணால் 2 2s are 4 pi square by 2. அப்போது 0 equal to pi square by 2 ப்ளஸ் c. இந்த pi square by 2 இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் ஆகிடும். இப்போ மைனஸ் pi square by 2 equal to c. இந்த c வேல்யூ கொண்டு இங்கே போட்டுருங்க. அப்போ என்ன ஆகும்னா y sin x equal to 2x square minus pi square by 2. c வேல்யூ போடுறேன். இதுதான் ஜென்ரல் சொல்யூஷனு. இந்த 1ல் வந்து இந்த c வேல்யூ புட் பண்ணுறேன். இதுதான் வந்து நமக்கு சொல்யூஷனாக நிற்குது c வேல்யூவோட. அப்போது இங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள், y sin x 2x square minus 1 by 2 pi square. ஆப்ஷன் பி பாருங்கள், கரெக்ட் ஷூட் ஆகுது. இதாங்க. ஓகே, நம்ம போட்டதோட பக்கா ஷூட் மேட்ச் ஆகுது பாருங்கள். இது இல்லைங்க, அவங்க எது வேணாலும் கேட்பாங்க. ரைட், இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்குறேன்.
ஒரு லென்த்தி வீடியோ கொடுக்கும்போது அப்லோடிங்கில் நிறைய சிரமமாக இருக்குது. சீக்கிரம் அப்லோட் ஆகாமல் ரொம்ப டிலே ஆகுதுன்னா ஷார்ட்டாக கொஞ்சம் டக்குன்னு எடுத்து முடிச்சு அப்லோட் பண்ணிடுறோம். லென்த்தி வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறோம் நிச்சயமாக. ஓகே, ஃபுல் செட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. மெயினாக டெஸ்ட் பேட்ச் டெய்லி நாங்கள் என்ன பண்ணுறோம், புது விதமாக கொஸ்டின்ஸ் உருவாக்கிக்கினே இருக்கோம். அதை வாரத்தில் 3 டெஸ்ட் வைக்கிறோம். எக்ஸாம் டே வரைக்குமே தரோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.